மீண்டும் உங்கள் அனைவரையும் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்க்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற பேட்டர்ன் நம்பர் 27, ஃபீலிங் அன்வர்த்தி. அதாவது இந்த பேட்டர்ன் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்க, அன்வர்த்தி வூண்ட், நம்ம அன்வர்த்தி, நம்ம ஒர்த்லெஸ் அப்படின்னு ஃபீல் பண்ற அந்த ஃபீலிங், அந்த எமோஷனல் இன்ஜுரி, அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன் தான். பொதுவா நார்சிஸ்டிக் டைனாமிக்ஸ் உள்ள ஒரு ஃபேமிலியில வளர்ந்து வந்திருந்தாலும், இல்லை டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்திருந்தாலும், உங்களுக்குள்ள இந்த அன்வர்த்தி வூண்ட், அதாவது ஃபீலிங் அன்வர்த்தி அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஏன்னாக்கா அந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கொடுத்தது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கொடுத்தது என்ன கொடுத்து வச்சு என்ன உங்களை நம்ப வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, நீங்க லவ்வுக்கு தகுதி இல்லாதவங்க, அட்டென்ஷனுக்கு தகுதி இல்லாதவங்க, உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண நீங்க தகுதி இல்லாதவங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நீங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரிஜெக்ஷன், அவங்களுடைய அபேண்டன்மெண்ட், அவங்களுடைய அன்சீன் அன்ஹியர்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்குள்ள என்ன ஒரு தப்பான எண்ணத்தை உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, நாம ஒர்த்லெஸ் போல இருக்கு, அதனால தான் இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அதை உண்மைன்னு நம்பிடுவீங்க. பட் இங்க நீங்க புரிஞ்சுக்காத ஒரு விஷயம், உங்க ஒர்த் அப்படின்றது அவங்களுடைய செயல்கள் நிர்ணயிக்கிறது கிடையவே கிடையாது. உங்க ஒர்த் என்ன அப்படின்றத நீங்க உணர்றது மட்டும்தான். அதுதான் உங்க ஒர்த். உங்க ஸ்டேட்டஸோ, பணமோ, லக்ஸுரி லைஃபோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மணியோ, ஜுவல்லரியோ, உங்களுக்கு இருக்கிற ஆள்பலமோ எதுவுமே உங்க ஒர்த்தை நிர்ணயிக்காது. மற்றவங்களுடைய ஆக்டிவிட்டிஸும் உங்களுடைய ஒர்த்தை நிர்ணயிக்காது. நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க, உங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்வை தான் உங்க ஒர்த், உங்க தகுதி, உங்க மதிப்பு என்ன அப்படின்றத நிர்ணயிக்கும். ஸோ அதை எப்படி நாம நிர்ணயிக்கிறது, அதை பத்தி தான் இந்த பேட்டர்ன்ல, இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்ல பேட்டர்ன் நம்பர் 27ல நாம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் நான் ஆரம்பிச்சதுக்கு காரணம், நமக்குள்ள என்னென்ன எமோஷனல் பேட்டர்ன்ஸ் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் நம்மளுடைய லைஃப்பை எப்படி ஷேப் பண்ணுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை எப்படி பிரேக் பண்ணி ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எமோஷனல் பேட்டர்ன் நிறைய பேருக்குள்ள இருக்கும், நிறைய பேருக்குள்ள இருக்கும். பட் ஆனா அதை அவங்க ஒரு பேட்டனா புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அது அவங்க லைஃபுக்கு பத்தின உண்மை அப்படின்ற ஒரு லிமிட்டட் பிலீஃப்குள்ள அவங்க மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது, சில நேரம் உங்களை யாராவது பாராட்டுறாங்க அப்படின்னாக்க, அந்த பாராட்டை நீங்க உணர மாட்டீங்க. உண்மையிலே இதுக்கு நான் தகுதியான, உண்மையிலே நீங்க தகுதி வாய்ந்தவங்க தான், அதனாலதான் உங்க இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது. பட் ஆனா உங்களுக்குள்ள இந்த குழப்பம் இருக்கு, உண்மையிலே இதுக்கு நான் தகுதி வாய்ந்தவளா அப்படின்னு. நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நம்ம போதும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரவே மாட்டேங்குதே. அதுக்கு என்ன காரணம் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி மற்ற எல்லாருமே அன்புக்கு தகுதியானவங்க, லவ்வுக்கு தகுதியானவங்க, சக்சஸ்க்கு தகுதியானவங்க, அமைதியான வாழ்க்கைக்கு தகுதியானவங்க. நீங்க செய்யறத விடவும் அவங்க அதிகமா ஏதோ பண்றாங்க போல, அதனால தான் இது அத்தனையுமே அவங்களுக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள என்னைக்காவது வந்திருக்குது? அதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கும். இந்த கேள்விலாம் உங்களோட ஒத்து போச்சு அப்படின்னாக்க, இந்த ஜேர்னி, இந்த பயணத்தில் நீங்க தனியா இல்லை, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் பொதுவானது தான் இந்த எபிசோடா இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது, இந்த ஃபீலிங் ஆஃப் அன்வர்த்தினஸ் எப்படி நம்ம வாழ்க்கையில டெவலப் ஆகுது, இதனால நம்ம எப்படி எப்படிலாம் பாதிக்கப்படுறோம்,
இதுலேருந்து எப்படி நாம வெளியில வரலாம் அப்படின்றதான் இன்னைய இந்த பேட்டர்ன்ல நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த ஃபீலிங் ஆஃப் அன்வர்த்தி அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி நமக்குள்ள வருது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ரீசன், கிரிட்டிக்கல் சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி அவங்க டாக்ஸிக் என்வரான்மெண்ட்ல இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நார்சிஸ்டிக் பேரண்ட்ல மாட்டிட்டு இருந்திருக்கலாம். இல்லை அவங்களுடைய கேர் கிவர் சரியில்லாம இருந்திருக்கலாம். இல்லை சிப்ளிங் சரியில்லாம இருந்திருக்கலாம். அவங்க இருந்த என்வரான்மெண்ட் சரியில்லாம இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வளர்றப்போ எப்ப பாரு கான்ஸ்டம் கிரிட்டிசிசம் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுடைய தகுதிக்கு மீறின எதிர்பார்ப்புகளை அவங்க மேல வச்சுட்டு அவங்கள குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க வந்து மீட் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்களோட எமோஷன்ஸை கேட்கறதுக்கு அங்கே ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இடமே இருந்திருக்காது. ஸோ அவங்கள வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றத யாரும் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வார்த்தைகளுக்கோ உணர்வுகளுக்கோ அங்கே யாரும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் ஒருத்தர் சைல்டுஹுட்ல வளர்ந்து வந்திருந்தாரு அப்படின்னாக்க அவருக்குள்ள என்ன ஒரு பிலீஃப் உருவாயிருக்கும் அப்படின்னாக்க, ஐ எம் நாட் எனஃப், நான் போதுமானவை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம், தப்பான எண்ணம் உருவாக்கப்பட்டுடும். அதனால அந்த என்வரான்மெண்ட்ல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு பதிலா அந்த குழந்தை என்ன பண்ணும், தாங்கிட்டதான் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். உண்மையிலே அது என் தப்புமே கிடையாது. அது அந்த குழந்தையா தான் இருக்குது. பட் ஆனால் சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் அதுக்கு இந்த மாதிரியான ப்ரெஷரை கொடுக்கும்போது அது அப்படி ஒரு நினப்பை தனக்குள்ள உருவாக்கிக்கும். இதுதான் முதல் காரணம், இந்த பேட்டர்ன் உருவாகிறதுக்கு முதல் காரணம். ரெண்டாவது, லவ்வும் அப்ரூவலும் கண்டிஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல லவ் அப்படின்றது அவங்க நல்லா குட் கிரேட்ஸ் நல்லா படித்தா கிடைக்கும், நல்ல பிஹேவியர் காட்டினா கிடைக்கும், அவங்க எதாவது அச்சீவ் பண்ணால் கிடைக்கும், இல்லை மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதை அவங்க மீட் பண்ணாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த லவ் அப்படின்றது கிடைச்சிருக்கும். இதனால அந்த இடத்துல ஒரு எண்ணம் நாம ஏதாவது உருவாகி இருக்கோம் அப்படின்னா நாம ஏதாச்சும் பண்ணாதான் இந்த லவ் நமக்கு கிடைக்கும், நாம இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு லவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்குள்ள உருவாகிடும். ஸோ மற்றவங்களுடைய அன்பு பெறணும் அப்படின்னாக்கா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் அந்த குழந்தைக்குள்ள வந்துடும். ஸோ இதனாலேயே அந்த குழந்தை வளர்ந்த அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு அந்த ஒர்த் அப்படின்றதுக்காக சேஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில வந்து ஒரு இடத்துல நிம்மதியா இருக்கிறது, ஓய்வெடுக்கிறது, இல்லை அமைதியா இருக்கிறது அப்படின்றது அந்த குழந்தையால முடியவே முடியாது. ஸோ நம்ம பர்ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல அது இந்த ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி ஒரு பர்சனை எந்நேரம் பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு இருக்க அந்த பர்சனை உருவாக்கிடும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ரிப்பீட்டட் ஃபெயிலியர் இல்லை ரிஜெக்ஷன். ஸோ அந்த குழந்தை வந்து ஃபெயிலியரையே பார்த்துருக்கும், எல்லாரும் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாக்க, அந்த அனுபவங்கள் இருந்தது அப்படின்னாக்க, அதாவது பிரேக்கப்ஸ், யாருமே அதை புரிஞ்சிக்காம அதுகிட்டேருந்து விலகி போகிறது, இல்லை அது அடல்ட் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணி ரிஜெக்ஷன் ஆகிறது. ஸோ அந்த குழந்தை படிக்கும் போதே அகடமிக்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட்ல வந்து அது ரிஜெக்ஷனை கண்டு பழகிட்டதுனால சொசைட்டிலையும் அதே மாதிரி ரிஜெக்ஷன் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது அதுக்குள்ள வளர்த்துக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதெல்லாம் சேர்ந்து அதுக்குள்ள மெதுவா ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்கும். என்ன அப்படின்னாக்க, மேபி ஐ எம் த ப்ராப்ளம், இங்க நான் தான் ப்ராப்ளம் போல இருக்கு, அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பாதிப்பு அதுக்கு வந்துடும். ஸோ இது மூணாவது காரணம். நாலாவது காரணம், மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ இதுவும் டாக்ஸிக் என்வரான்மெண்ட்லேருந்து வந்தது தான். பட் இது வந்து ஒரு கட்டத்துல நிறுத்தாம அவங்க பண்ண அதே தப்பையே இந்த குழந்தை என்ன பண்ணும், தனக்கு தானே பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே என்ன பண்ணும், தான் மேல இருக்கிற கவனத்தை விடுத்துட்டு மற்றவங்களையும் தன்னையும்
கம்பேர் பண்ற அளவுக்கு அது வந்துரும். தாங்கிட்ட இவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத ஒத்துக்காது. பட் ஆனா மத்தவங்களோட கம்பேர் பண்ணி தன்னுடைய ஸ்ட்ரென்த்த குறைச்சு மதிப்பிட அது கத்துக்கும். ஸோ இந்த கம்பேரிசன் அப்படின்றது காலப்போக்குல செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், அதுவும் நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டா மாறிடும். இது 4வது காரணம். 5வது நெகட்டிவ் செல்ஃப் டாக். ஸோ அந்த குழந்தைக்கு கான்ஸ்டன்ட்டா கிரிட்டிசிசம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அத ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க. திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அன்பே காட்டப்படலாம். அது என்ன பண்ணும்? தனக்கு தானே நெகட்டிவ் செல்ஃப் டாக்க அதிகமாக்கிக்கும். ஸோ சில நேரங்கள்ல நான் வந்து ஸ்மார்ட் கிடையாது, நான் அட்ராக்டிவா இல்ல, நான் சக்சஸ்ஃபுல் இல்ல அப்படின்னு அது திரும்ப திரும்ப தனக்குள்ளேயே சொல்லிக்கிறதுனால, ஆ அது வந்து அதனுடைய அதுக்குள்ள ஆழமா அந்த எண்ணங்கள விதைச்சிரும். அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்க அதுக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு காரணமாவும் போயிடும். இது 5வது காரணம் இந்த ஃபீலிங் அன்வொர்த்தி அப்படின்ற பேட்டர்ன் உருவாகறதுக்கு. 6வது காரணம் பெர்ஃபெக்ஷனிசம். அதாவது பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றது அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை வளர்ந்து வர அந்த குழந்தைகிட்ட கரெக்டா இருக்கணும், சரியா இருக்கணும், இம்மி பிசக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறதும், அந்த குழந்தைகிட்ட அதை எதிர்பார்க்கறதும் அந்த குழந்தைக்குள்ள பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிடும். நம்ம சரியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நார்மலா இருந்தாலே போதும். அந்த குழந்தை அந்த குழந்தையாவே இருந்தாலே போதும். பட் ஆனா சின்ன வயசுல இது அது கொடுக்கப்பட்டதுனால வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு அதுவும் கரெக்டா இருக்கணும்னு பார்க்கும். தன்னை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். மற்றவங்களையும் திருத்த பார்க்கும். ஸோ இது அந்த குழந்தைக்குள்ள நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஸோ ஒருவேளை நான் பர்ஃபெக்டா இருந்தேன் அப்படின்னாக்க நான் வந்து ஒருத்தியா இங்க நடத்தப்படுவேன் போல இருக்கு அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கை அதுக்குள்ள வரும். பட் அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு நாள் முழுமை அடையவே அடையாது. ஸோ அந்த முழுமை அடையாத ஃபீலிங், அந்த ஒர்த் நீங்க சேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, தேடிட்டே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த காரணங்கள் தாங்க குழந்தை பருவத்துல எப்ப பாரு கிரிட்டிக்கலான ஒரு அனுபவங்கள் கிடைச்சிருக்கிறது, கண்டிஷனல் லவ், ரிப்பீட்டட் ஃபெயிலியர், ரிஜெக்ஷன், மற்றவங்களோட கம்பேர் பண்றது, நெகட்டிவ் செல்ஃப் டாக், பர்ஃபெக்ஷனிசம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த குழந்தைக்குள்ள ஃபீலிங் அன்வர்த்தி அப்படின்ற பேட்டர்ன் உருவாக்கப்படுது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்? ஸோ அதைத்தான் இப்போ 2வது பார்ட்ல பார்க்க போறோம். முதல் பாதிப்பு லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த குழந்தைக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அந்த குழந்தை வந்து தன்னை நம்பவே நம்பாது, தன்னுடைய பலத்தை நம்பவே நம்பாது. நாம வந்து எல்லாத்துக்கும் கேபபிள் தான், நமக்கு எல்லா எபிலிட்டியும் இருக்கு அப்படின்றத அது நம்பவே நம்பாது. அது எப்ப பாரு தன்னைத்தானே டவுட் பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த டவுட் என்ன ஆகும்? செல்ஃப் டவுட் வந்து செல்ஃப் கிரிட்டிசிசமா மாறும். செல்ஃப் கிரிட்டிசிசம் வந்து லோ கான்ஃபிடன்ஸா மாறிடும். ஸோ முதல் பாதிப்பு லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். 2வது பீப்புள் பிளீசிங். எப்ப பாரு அப்ரூவலை சேஸ் பண்ணிட்டே இருக்கிறது. தான் ஒரு விஷயம் பண்ணாலோ தானும் அச்சீவ் பண்ணாலோ அதை மற்றவங்கள்ட்ட காட்டி மற்றவங்கள்ட்ட கேட்டி அவங்கள்ட்ட இருந்து வேல்யூவான பதில் வந்தா மட்டும்தான் என்னுடைய ஒர்த் இங்க சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுக்குள்ள வர்றது. ஸோ நம்ம என்ன பண்றது? அவங்க நம்மளை பத்தி நல்லா பேசணும் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட பீப்புள் பிளீசரா மாறுறது. நம்மளை உள்ளுக்குள்ள நோ சொல்லிட்டு அவங்கள்ட்ட வெளியில எஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புள் பிளீசரா இந்த இடத்துல மாறுறது 2வது பாதிப்பு. ஸோ நம்மளுடைய சொந்த தேவைகளை தியாகம் பண்ணிட்டு அவங்களுடைய அப்ரூவலுக்காக நாம வெயிட் பண்ணுவோம், அப்ரூவலை தேடுவோம். ஸோ நம்ம வேல்யூ அப்படின்றது மற்றவங்களை நாம எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கோமோ அதை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுது, அதை கொண்டுதான் அதுதான் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு நாம நினைச்சுப்போம். இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு செட்டிங் ஃபார் லெஸ். அதாவது உங்களுடைய ஒர்த்துக்கு மினிமம், பேர் மினிமம் என்ன கிடைக்குதோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ நீங்க உங்களை வந்து நீங்க வந்து தகுதி இல்லாதவங்க அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை வந்து உங்க தகுதிக்கு குறைவான விஷயங்களை உங்களை அக்செப்ட் பண்ண வைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் அது. இது வந்து எங்க எதிரொலிக்கும் அப்படின்னாக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஹெல்தியா இருக்கும், சரியாவே இருக்காது, உங்களை கஷ்டப்படுத்தும்.
பட் ஆனா அதுல கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை, எங்கேயோ கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு அந்த அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல உள்ள இருந்துகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி புவர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை ரொம்ப மட்டமா நடத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா அத கூட நீங்க பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியாம, உங்களுடைய மதிப்புக்கு குறைவா உங்களுக்கு கிடைக்கிற அவமரியாதை, உங்க மேல கொடுக்கப்படுற ஹியூமிலியேஷன், உங்களை வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இது எல்லாத்தையுமே உங்களை பொறுத்துக்க வைக்கும். ஸோ ஏன் அப்படின்னாக்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே, அதாவது இந்த மாதிரி மட்டப்படுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் தகுதி வாய்ந்தவ போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறதுனால, நமக்கு இதுவாவது கிடைக்குதே அப்படின்ற ஒரு செட்டிலிங் ஃபார் லெஸ் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, உங்களுடைய தகுதிக்கும் குறைவா உங்களை நடத்தப்படுறத கூட நீங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. இது 3வது பாதிப்பு. 4வது பாதிப்பு, சக்சஸ கண்டு பயப்படுவீங்க. சக்சஸ் ஆகிறதுக்கும் பயப்படுவீங்க, சக்சஸ் வந்துட்டாலும் பயப்படுவீங்க. இந்த சக்சஸ உங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ சக்சஸ் அப்படின்றது உங்களுக்கு விசிபிளா கண்ணுல தெரியும். பட் ஆனா இதுக்கு நான் ஒர்த்தியானவளா அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். சக்சஸ் அப்படின்றது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாவும், நீங்க வந்து அதுக்கு தகுதி இல்லாதவங்க மாதிரியும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க உண்மையிலே சேஸ் பண்ணது அந்த சக்சஸ் தான். பட் ஆனா அந்த சக்சஸ் வந்துச்சு அப்படின்னாக்க, அதை நீங்க உணர மாட்டீங்க, சந்தேகப்படுவீங்க, அதை இன்னும் தூரம் தள்ளி விட்டுருவீங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அது உங்களுக்கு கிடைக்குது. பட் ஆனா உங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்புனால நீங்க உங்க ஒர்த்த சந்தேகப்படுறதுனால அந்த சக்சஸை இன்னும் தூரம் தள்ளி விட்டுருவீங்க. இது 4வது பாதிப்பு. 5வது பாதிப்பா சொல்றது, உண்மையான லவ்வ உங்களால ரிசீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா உண்மையான லவ் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. உங்க மேல உண்மையா அன்பு காட்டுறவங்க இருப்பாங்க, உண்மையா அக்கறை காட்டுவாங்க, இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. பட் ஆனா அதை ஏத்துக்க உங்களால முடியாது. உங்களை ஜென்யூனா ஒருத்தவங்க கேர் பண்ணுவாங்க. பட் ஆனாலும் அந்த இடத்துல சில கேள்விகள் முன்னாடி வந்து நிற்கும். சந்தேகம், அவங்க உண்மையிலே நம்மள லவ் பண்றாங்களா? நான் வந்து என்னுடைய உண்மையான முகம் தெரிஞ்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த லவ்வுக்கு நான் வந்து தகுதியானவளா அப்படின்னு. பட் அந்த லவ்வுக்கு நீங்க தகுதி வாய்ந்தவங்க தான். பட் ஆனா அந்த சந்தேகம் அந்த லவ்வ உங்களை நெருங்க விடாது. இது ரொம்ப பெரிய பாதிப்புங்க. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் மேல உண்மையா அன்பு காட்டினவங்கள நான் தூக்கி போட்டிருக்கிறேன். என்னை ஏமாத்தினவங்கள, எனக்கு துரோகம் பண்ணவங்கள, எனக்கு நான் வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்திருக்கேன் பல வருஷமா. பட் ஆனா இப்பதான் எனக்கு கண்ணே தெரியுது, என் மேல யார் உண்மையா அன்பு காட்டுறாங்க, யார் உண்மையா அக்கறை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இதை நான் அனுபவபூர்வமா நான் சொல்றேன் நான். இது 5வது பாதிப்பு. 6வது பாதிப்பா நான் சொல்றது, கான்ஸ்டன்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம். உங்களுக்குள்ள அந்த டாக்ஸிக் நார்சிஸ்டிக் என்விரான்மெண்ட் விட்டுட்டு போன அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்குள்ள நாய்ஸா மாறிடும். ஸோ அந்த இன்னர் வாய்ஸ், அந்த ஹார்ஷான இன்னர் வாய்ஸ், அந்த கிரிட்டிக் வாய்ஸ் உங்க சொந்த குரல்ல உங்களை திங்க் பண்ண விடாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை குறை சொல்ற அந்த குரல் உங்களுடையது கிடையவே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த குரல் இப்ப வந்து ஏதோ ஒரு குறை வந்து நீங்க வந்து உங்க மேல சொல்லிக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் கிடையாது. பாஸ்ட்ல யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளா இருக்கும். நான் இதை எப்படி உணர்ந்தேன் அப்படின்னாக்க, இப்ப நான் ட்ரெஸ் பண்றது, எனக்கு எல்லா விதமான ட்ரெஸ் பண்ணவும் எனக்கு பிடிக்கும். பட் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். இதெல்லாம் என்ன ஒரு ட்ரெஸ்ஸு? இதெல்லாம் ஒரு டீச்சர் போடலாமா? இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு போடலாமா? யோசிச்சு பார்த்தேன். அந்த வாய்ஸ் வந்து என் வாய்ஸ் இல்ல. என் வளர்த்தவங்க வாய்ஸு. எனக்கு வந்து அ எனக்கு வந்து அ அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நான் இருந்தப்போ எனக்கு கிடைச்ச வாய்ஸு. இனிமே அந்த வாய்ஸை நான் ஏன் நம்பணும்? நான் ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது அந்த வாய்ஸ் அங்கே தானா ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சிருக்கும்.
ஸோ அந்த முடிவை எடுக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு வேணும். ஸோ உங்களை நீங்க என்கரேஜ் பண்றதுக்கு பதிலா அந்த வாய்ஸ் உங்களுடைய ஃப்ளாஸ் என்னென்ன அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுற அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. அதை பிரேக் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய சொந்த வாய்ஸையே நீங்க கேட்க மாட்டீங்க. ஸோ இது அத்தனையுமே லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பீப்புள் ப்ளீசிங், செட்டிலிங் ஃபார் லெஸ், ஃபியர் ஆஃப் சக்சஸ், லவ்வை ரிசீவ் பண்றதுல கஷ்டப்படுறது, கான்ஸ்டன்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம், இது அத்தனையுமே இந்த ஃபீலிங் அன்வர்த்தி அப்படின்ற பேட்டனால வரக்கூடிய பாதிப்புகள். ஸோ 3வது பார்ட்டா இந்த ஃபீலிங் அன்வர்த்தி அப்படின்ற பேட்டனை எப்படி பிரேக் பண்ணலாம். ஸோ முதல் விஷயமா நான் சொல்றது, உங்க ஒர்த் அப்படின்றது நீங்க பிறக்கும் போதே உங்க கூட பிறந்தது, உங்க ஜீன்லயே இருக்கு. அதை முதல்ல நம்புங்க. மற்றவங்களுடைய வார்த்தைகளோ ட்ரீட்மெண்ட்டோ மற்றவங்க உங்களை சொல்ற நடத்துற விதமோ உங்க ஒர்த்தை நிர்ணயம் பண்ணாது. உங்க ஒர்த் அப்படின்றத நீங்க யாருக்கிட்டையும் போய் சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க மனிதரா பிறந்தீங்க அப்படின்னாலே உங்க கூடவே அந்த ஒர்த்தும் பிறந்துதான் வரும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை நீங்க ஏத்துக்கிறது இல்லை. அச்சீவ்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய திறமை தான், அது உங்க ஒர்த்தை நிர்ணயிக்காது. பட் ஆனா அதுக்கும் உங்களுடைய மதிப்புக்கும் நீங்க தான் கனெக்ட் பண்ணணும். அச்சீவ் பண்ணாதான் என்னை மதிப்பாங்க அப்படின்ற ஒரு லிமிட்டட் பிலீஃப்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தூக்கி போடுங்க. நானா இருந்தாலே என்னுடைய மதிப்பு குறையாது அப்படின்னு நீங்க நம்புங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. 2வது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப்ஸை முதல்ல கண்டுபிடிங்க. நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நமக்கு இருக்கும். அது எதுவுமே நமக்கு கொடுத்துக்கிட்டது கிடையாது. நம்மளோட டாக்ஸிக் என்வரான்மெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சது. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்பெல்லாம் நீங்க நெகட்டிவா திங்க் பண்றீங்களோ, நான் எனஃப் இல்லை அப்படின்ற எண்ணம் வரும்போது உண்மையிலே யோசிங்க. நான் போதுமானவன் இல்லை, நான் எங்க கத்துக்கிட்டேன்? உண்மையிலே இது நான் தானா? எந்த எவிடன்ஸ் எனக்கு எதிராக, எந்த எவிடன்ஸ் இங்க இருக்குது? நான் ஒர்த் இல்லைன்னு சொல்றதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்குது? மற்றவங்களுடைய வார்த்தைகளா? அந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து அவங்க மனசுலேருந்து வந்தது. பட் அது உங்க ஒர்த்தோட எந்த வகையில கனெக்ட் ஆகுது? அது அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய எண்ணம். அதுல நீங்க போய் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க அப்படி நினைச்சாங்கன்னா அது அவங்க பொறுப்பு. நீங்க ஏன் அதை உங்களுடைய ஒர்த்து கூட கனெக்ட் பண்றீங்க? தேவையில்லை. ஸோ உங்களை இந்த பிலீஃப ஐ எம் நாட் எனஃப் அப்படின்ற பிலீஃபை நம்புறதுக்கு பதிலா உங்களை நீங்க நம்ப ஆரம்பிங்க. உங்களுடைய லிமிட்டட் பிலீஃப்ஸை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. இது 2வது ஸ்டெப்பு ஹீலிங்கானது. 3வது ஸ்டெப்பு சேஞ்ச் யுவர் செல்ஃப் டாக். செல்ஃப் டாக் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நீ என்ன பைத்தியமா கண்ணாடியை பார்த்து பேசிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா ஆமான்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருங்க, தப்பே கிடையாது. நான் பேசுவேன், நான் கண்ணாடியை பார்த்து நான் மாட்டும் பேசுவேன். எங்க வீட்டில் வர்றவங்க பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹார்ஷ் கிரிட்டிசிசம், உங்க மேல நீங்க வைக்கிற அந்த கிரிட்டிசிசத்தை ஒரு கனிவான நோக்கத்தோட நீங்க அணுகுங்க. நான் எப்ப பாரு நான் ஃபெயில் ஆயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் கத்துக்கிறேன், ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நான் கத்துக்கிறேன், நான் திரும்ப முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஃபெயிலியர் அப்படின்றது உங்களுடைய எஃபோர்ட்டா எங்க மாறும். ஸோ உங்க பிரைன் நீங்க எதை ரிப்பீட் பண்றீங்களோ அதைத்தான் நம்பும். நீங்க அதை ஃபெயிலியர்னு சொல்லாதீங்க, இது ஒரு பாடம்னு நினைங்க. ஓகே, இது நடந்துருச்சுப்பா, இதுல இருந்து அந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன், இதை வச்சு நான் அடுத்து போறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்க பிரைன் அடுத்த எஃபோர்ட்டை நம்பும், இந்த ஃபெயிலியரை பார்க்காது. ஸோ உங்களுக்கான செல்ஃப் டாக்கை நீங்க மாற்றணும். 4வது ஸ்டெப், சின்ன சின்ன வின்ஸ், சின்ன சின்ன வெற்றிகளை கூட நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. நீ வேற யாரும் வரமாட்டாங்க செலிப்ரேட் பண்றதுக்கு, நீங்க தான் செலிப்ரேட் பண்ணணும். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன செலிப்ரேட். இன்னைக்கு நீங்க கஷ்டம், உங்க மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்கு, ஆனாலும் எழுந்திருக்கிறீங்க, குளிக்கிறீங்க, கிளம்புறீங்க, அன்றாட வேலைகளை பாக்குறீங்க அப்படின்னா அதுவே பெரிய வெற்றி தான். திரும்ப திரும்ப முயற்சி பண்றீங்களா, அதுவும் வெற்றி தான். நோ சொல்றீங்களா, அதுவும் வெற்றி தான். உங்களுக்கான பவுண்டரிஸ் செட் பண்றீங்களா, அதுவும் வெற்றி தான். உங்களை நீங்க கேர் எடுத்து பாத்துக்கிறீங்களா, அதுவும் வெற்றி தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விக்டரிஸ் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
ஓகேங்களா? அடுத்த 5வது ஸ்டெப்பு, ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை மட்டும் உங்க கூட வச்சுக்கோங்க. உங்களை எப்ப இந்த காசிப் பண்றது, அடுத்தவங்கள பத்தி குறை சொல்றது, அடுத்தவங்கள பத்தி பேசுறது, அடுத்தவங்கள பத்தி அடுத்தவங்க வீட்டு கதைகளை தோண்டி தோண்டி பேசுறதுங்கிறதே தேவையே இல்ல. ஸோ ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை உங்க கூட வச்சுக்கோங்க. யார் உங்களுடைய கோலுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, உங்களுடைய குரோத்துக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, உங்களுடைய மன நிம்மதிக்கு உதவி செய்யறாங்களோ, அவங்கள உங்க கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான மக்கள் எங்க இருக்காங்கன்னு தேடி பிடிங்க. உங்க ரிலேஷன்ஸோ, இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ, இல்ல உங்க நெய்பர்ஸோ இந்த மாதிரி இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ தேடி போங்க. உங்கள மதிக்கிற மக்கள தேடி போங்க. உங்களுடைய வளர்ச்சிய என்கரேஜ் பண்றவங்கள தேடி போங்க. நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் உங்கள நீங்க நீங்களாவே அப்படியே அக்செப்ட் பண்ற பீப்பிள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள தேடி போங்க. ஸோ அந்த மாரி ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு வேணும்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னாக்க, பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க, என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பத்தின தகவல்கள உங்களுக்கு நான் அனுப்புவேன். விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது பெய்டு குரூப். ஆண், பெண் 2 பேருக்கும் தனித்தனி குரூப் இருக்கு. அந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இந்த நார்சிசிக் என்வைரன்மென்ட்ல பல விதத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கேட்கும்போது, அதுக்கு நான் குடுக்குற சொல்யூஷன்ஸ நீங்க கேட்கும்போது, இந்த ஜேர்னில நீங்க தனியா இல்ல. நீங்க வந்து உங்களாலேயும் ஹீல் ஆக முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் உங்களுடைய வேல்யூவ உங்களுக்கு புரிய வைக்கும். 6வது பாயிண்ட்டு, தினமும் உங்க மேல கனிவோட இருங்க. தப்பே கிடையாது. உங்கள குறை சொல்லிக்கிறது, ஃபெயிலியர்ன்னு நெனச்சுக்கிறது, நீங்க ஒர்த்லெஸ்ன்னு நெனைக்கிறது, இது அத்தனையுமே தூக்கி போடுங்க. உங்க மேல நீங்க கனிவோட இருங்க. ஸோ நீங்க வந்து லவ் பண்ற ஒருத்தவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ, அது போல உங்கள ட்ரீட் பண்ண நீங்க கத்துக்கோங்க. உங்களுக்கு பொறுமை அவசியம். இரக்கம் அவசியம். கனிவு அவசியம். இது அத்தனையும் உங்க மேல இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும், உங்கள வந்து கனிவோட பார்த்துக்கிறதுக்கும், உங்கள விட்டா வேற யாருமே கிடையாது. ஹீலிங் அப்படின்றது உங்களுடைய இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா மாறணுமே ஒழிய, அது ஷேமா அந்த இடத்துல இருக்கவே கூடாது. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஃபீலிங் அன்வொர்த்தி அப்படின்ற பேட்டர்ன உங்களால பிரேக் பண்ண முடியும். முதல்ல உங்களுடைய ஒர்த் அப்படின்றத நீங்க பொறக்கும்போதே உங்க கூட இருக்கிறது அப்படின்றத நம்புங்க. உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ சேலஞ்ச் பண்ணுங்க. உங்க செல்ஃப் டாக்க மாத்துங்க. சின்ன சின்ன வெற்றிகளையுமே கொண்டாடுங்க. உங்கள சுத்தி ஹெல்தியான பீப்பிள வச்சுக்கோங்க. உங்க மேல நீங்க கனிவோட இருங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க, இந்த பேட்டர்ன உங்களால பிரேக் பண்ண முடியும். ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு குடுக்குற மெசேஜ் இதுதான். நீங்க அன்வொர்த்தி அப்படின்னு உங்கள பத்தி நெனைக்கிறதுக்காக பொறக்கவே இல்ல. அந்த பிலீஃப் வந்து அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு கற்றுக் குடுக்கப்பட்டது. மத்தவங்க உங்களுக்கு குடுத்தது. ஸோ மத்தவங்க உங்களுக்கு கத்துக் குடுத்தத தூக்கி போட்டுட்டு நீங்க புதுசா கத்துக்க முடியும். மத்தவங்க உங்களுக்கு குடுத்த அன்வொர்த்தி அப்படின்ற ஃபீலிங்க தூக்கி போட்டுட்டு, உங்க மேல ஒர்த்தி அப்படின்ற ஃபீலிங்க நீங்க புதுசா வளர்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும், அட்ராக்டிவ் ஆகணும். அப்பத்தான் இந்த லவ்வுக்கும், ரெஸ்பெக்ட்டுக்கும் நான் வந்து தகுதியானவ அப்படின்லாம் அர்த்தம் கிடையவே கிடையாது. நீங்க நீங்களா இருந்தாலே போதும். நீங்க நீங்களா இருக்கிறது தான் உங்களுடைய ஒர்த். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஒர்த் அப்படின்றது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாலேயோ, இல்ல உங்க தவறுகளாலேயோ, இல்ல உங்களுடைய ஒப்பீனியனாலேயோ நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. உங்க ஒர்த் அப்படின்றது நீங்க பொறக்கும்போதே உங்க கூடவே பொறந்தது. ஹீலிங் அப்படின்றது நான் போதுமானவளா? ஒர்த்தியா? அப்படின்ற கேள்விய நிறுத்திட்டு, நான் போதுமானவ தான், நான் ஒர்த்தியானவ தான் அப்படின்ற நம்பிக்கைய உங்களுக்குள்ள விதைக்கிறது தான். ஸோ இந்த ஃபீலிங் அன்வொர்த்தி அப்படின்ற பேட்டர்ன் எப்படி உருவாகுது? அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? அதிலிருந்து எப்படி வெளியில வரலாம்?
அப்படின்றத உங்களுக்கு இந்த போட்காஸ்ட் புரிய வச்சிருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்கள மீண்டும் அடுத்த பேட்டர்ன்ல வந்து சந்திக்கிறேன்.